ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் இது வரைக்கும் ராசி பலன் பார்த்துருப்பீங்க, ஆனால் லக்ன பலன் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம இப்போ பார்க்க போகிறது அத்தனைக்கும் லக்ன பலன் தான். நீங்கள் எல்லோருக்குமே உங்கள் நட்சத்திரம் தெரியும், உங்கள் ராசி தெரியும். நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியுது, நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியல. லக்னம் தான் நம்முடைய பிறப்புலேருந்து இறப்பு வரைக்குமான பலன்களை சொல்லக்கூடியது. அப்புறம் ஏன் ராசி பலன் பார்க்குறோம் அப்படின்னா, பொதுவாக ஜென்ரலாக கோச்சாரத்தால் ராசியால் ஏற்படக்கூடிய நன்மையை தான் பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம எல்லோருமே. ஆனால் லக்னம் தான் பிரதானம். நம்முடைய பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் சொல்லக்கூடியது நம்முடைய ஜாதகத்தில் லக்னம் தான். அப்படிப்பட்ட லக்ன பலனை தான் நம்ம இனி வருங்காலங்களில் நம்முடைய ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம். ஆக லக்னம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் இங்கே எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது தான் சுருக்கமாக பார்க்குறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னத்தில் 3 கிரகம் இருக்குது. இந்த மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் லக்னத்துக்கு வந்துடுவார். பொதுவாக இத்தனை கிரகங்கள் இருக்கிறது, ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் சுபாரான பலன். நன்மைன்னு பார்க்குற போது தெய்வ அனுகூலம் என்பது உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குன்னு அர்த்தம். ஸோ வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, மார்ச் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்குது. இது வரைக்கும் உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் இனிமேல் உங்கள் லக்னத்துக்கு அவர் வரப்போகிறார். அங்கேருந்து அடுத்த மாதத்துலேருந்து பலன் செய்ய போகிறார். ஆக அடுத்த மாதம் அவரால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத ஏப்ரலுக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய லக்னநாதன் குரு பகவான் கோச்சாரத்தில் அவர் 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த 3ஆம் இடம் அப்படின்னாலே என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, லைஃப்பில் இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் உள்ள ஸ்தானம். அப்படி பார்க்குற போது நீங்கள் இந்த மாதம் என்னெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதையெல்லாம் செய்வதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இதை நீங்கள் பயன்படுத்திங்க. இந்த லக்ன பலன் பார்க்குறது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதம் நமக்கு சாதகமான கிரகங்கள் என்ன, பாதகமான கிரகங்கள் என்ன, என்ன செஞ்சால் நன்மை, என்ன செய்யக்கூடாது, இதுதான் முக்கியம். ஆக எவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதம் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பில் இருப்பீங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அதை பிளான் பண்ணுறது மட்டும் இல்லை, அது பிறகு நடங்க நல்லாயிருக்கும். இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்குது. பட் தேடுதலை ஓரளவுக்கு தான் நார்மலாக உங்களுக்கு இருக்குது. சரி, அதெல்லாம் நீங்கள் எந்த தேடுதலாக இருந்தாலும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், அன்வான்ட் திங்கிங் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபெக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்க. இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல விலைக்கினுடைய ப்ராப்பர்ட்டி போகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒரு பக்கம் பார்த்தா உறவுகளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வரத்துக்கு ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. இதே தான் நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் பொருந்தும். ஆகையினால இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அடக்கி வாசிங்க, குறிப்பாக கமிஷன், புரோக்கரேஜ், ஏஜென்சி, கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக டீல் பண்ணுங்கள். இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். உங்கள் கையில் பணம், தனம் இருக்குது, மணி ரொட்டேஷன் இருக்குது. ஆனாலும் உங்களுடைய 12ஆம் இடத்துல இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் இருக்கார். ஒன்று நீங்கள் எதிலையாவது செலவு பண்ணுங்கள், அல்லது தேவையற்ற விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பழைய ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு அல்லது பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. இந்த மாதம் மார்ச் மாதம் இது எக்ஸாமினேஷனுக்குரிய மாதம்.
அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப படிப்பில் ரொம்ப பெரிய கவனம் செலுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய அண்டர் எஜுகேஷனில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லை. அதனால் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. நீங்கள் இந்த மாதம் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மகசூல் இருக்குது, லாபம் கிடைக்கும். நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, அதுக்கு தந்த ப்ராஃபிட்டும் உங்களுக்கு உண்டு. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லை. அதுலேயும் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும், வருமானங்கள் உண்டு. அதுலேயும் நீங்கள் இந்த மாதம் பெரிய லெவலில் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கிரக நிலைகள் இந்த மாதம் நமக்கு சாதகமாக இல்லை. ஆக எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையுமே பொறுமை நிதானம் இந்த மாதம் இருங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகள் உங்களுக்கு ஏற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்குற மாதிரி தோற்றம், எதிரிகளால் உங்களுக்கு மறைமுக தொல்லைகள் எதுவும் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நார்மல் தான். நல்லா பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல சுமார். யாரெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ, பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைட் இருப்பார், அல்லது பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு, அல்லது அவரை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு. இது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் பொருந்தும், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பொருந்தும். கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு அல்லது தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் இதுவும் இருக்குது. யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன், ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும். இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, எப்போ நடக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தான் இருக்குது. ஆனால் யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக நடக்கும். இது வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், எனி அதர் எம்என்சியில் இருக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது வேலை பரவாயில்ல, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, ப்ரொமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸ், அரியர்ஸ் என்னெல்லாம் கிடைக்கணுமோ கிடைக்கும். என்ன மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. பட் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை பெனிஃபிட்டும் கிடைக்கும். கடந்த காலம் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது. நீங்கள் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு வேலை வருமானம் உங்களுக்கு சம்பாத்தியம் என்பது இருக்கும். ஒரு வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் கொஞ்சம் நிவர்த்தியாகும். உங்களுடைய வேலையில் உங்களுக்கு சுப்பீரியர் இந்த மாதம் பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்க, கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அதுவும் இல்லை. நீங்களே தான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டங்களில் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். அவசியம்னா மட்டும் கடன் வாங்கலாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏதாவது டிஸ்பியூட்டு, லிட்டிகேஷன் வழக்கு இருக்குது அப்படின்னா வழக்கில் ஜெயிக்கிற மாதிரி தோற்றம், அதுலேயும் நிறையா தடைகள், பிரச்சனைகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அதுலேயும் இந்த மாதிரி உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் வரல. க்ரீன் கார்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எப்போ வரும் தெரியலேங்கிறவங்களுக்கு அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் நவகிரகங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சனி பகவானை அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிடுங்க, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவனுக்கு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுங்கள். இன்னுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.